ஹலோ இங்கிலீஷ் எக்ஸாமில் 1 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 20 எடுக்கிறதுக்கு டாபிக்ஸ் இதில் வந்து நிறைய டாபிக்ஸ் நம்ம வந்து அந்த 20 மார்க்ஸை வந்து கவர் பண்ணணும். வேரியஸ் டாபிக்ஸ் லைக் காம்பவுண்ட் வேர்ட்ஸ், பிளெண்டட் வேர்ட்ஸ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், கிராமர்ஸ், ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே வந்து அதில் நம்ம இப்போ ஒரு டாப்பிக்காக இடியம்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இடியம்ஸ், அதோட மீனிங் இது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அது எந்தெந்த உங்களுக்கு சென்டென்ஸில் கொடுத்து அதை இடியம்ஸை வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ண சொல்ல நம்ம ஈஸியாக அதை மேட்ச் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு இடியம்னா அதோட மீனிங் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, சேவ் ஒன்ஸ் ஸ்கின். சேவ் ஒன் ஸ்கின் அப்படின்னா என்னன்னா, டு ப்ரொடெக்ட் ஒன் செல்ஃப் ஃப்ரம் டிஃபிகல்ட்டி. இப்படி என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க டிஃபிகல்ட்டியில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து சேவ் பண்ணுறது, இதுக்கு தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சேவ் ஒன்ஸ் ஸ்கின். அப்போ இதுக்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் வருதுன்னும் போது அப்போ ஆப்ஷனில் இது இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், இதை பிக் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி ஆகிக்கணும். நெக்ஸ்ட் வந்து மேக் போத் எண்ட்ஸ் மீட் அப்படின்னா மேனேஜ் ஒன்ஸ் எக்ஸ்பென்ஸ் வித்தின் ஒன்ஸ் இன்கம். நம்மளோட இன்கம்மை வச்சு நம்மளோட எக்ஸ்பென்ஸை என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். இதுக்கு என்ன சொல்கிறாங்க, மேக் போத் எண்ட்ஸ் மீட். நெக்ஸ்ட் எபோல்ட் அவுட் ஆஃப் அ கிளியர் ஸ்கை. எபோல்ட் அவுட் ஆஃப் அ கிளியர் ஸ்கை அப்படின்னா அ சடன் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் ஆர் நியூஸ். ஒரு சடனாக ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஈவெண்ட் நடக்குது, இல்லை அன்எக்ஸ்பெக்டடாக நம்மளுக்கு ஒரு நியூஸ் வருது அப்படின்னும் போது அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா அபோல்ட் அவுட் ஆஃப் அ கிளியர் ஸ்கை. நெக்ஸ்ட் வந்து கோ டு கிரேவ். கோ டு கிரேவ் அப்படின்றது என்னன்னு சொல்லலாம், டு எக்ஸிட் தி வேர்ல்டு. அதாவது இந்த வேர்ல்டை விட்டு எக்ஸிட் ஆகுறது அப்படின்றதுக்காக டு எக்ஸிட் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஹாவ் தி விப் ஹேண்ட். ஹாவ் தி விப் ஹேண்ட் அப்படின்னும் போது டு பி தி மோஸ்ட் பவர்ஃபுல். அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் என்ன நம்ம சொல்கிறோம், ஹாவ் தி விப் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அண்டர் அ கிளவுட். அண்டர் அ கிளவுட் அப்படின்னா என்ன, வியூடு வித் சஸ்பீஷன் அண்ட் டிஸ்ட்ரெஸ். அதாவது ஒருத்தவங்களை வந்து கண்காணிக்கிறது, லைக் இவங்களுடைய கான்ஷியஸில் இவங்க இருக்காங்க, இவங்களுக்கு அண்டர் இவங்க வந்து இது பண்ணுறாங்க, இவங்க வந்து எங்களை கண்காணிக்கிறாங்க அப்படின்னும் போது இவங்களோட கண்ட்ரோலில் இருக்காங்க, இவங்களோட கண் பார்வையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்கிறாங்க, அண்டர் அ கிளவுட். இவங்க வந்து அண்டர் அ கிளவுடில் இருக்காங்க, லைக் இவங்களோட அண்டர் அ கிளவுடில் இவங்க இருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன சொல்லலாம், அண்டர் அ கிளவுட். அதுக்கு என்ன மீனிங், வியூட் வித் சஸ்பீஷியன் அண்ட் டிஸ்ட்ரெஸ். இப்போ இது எல்லாமே புரிஞ்சிச்சா. ஃபர்ஸ்ட் என்ன, சேவ் ஒன் ஸ்கின். சேவ் ஒன் ஸ்கின்னு சொல்லும் போது டு ப்ரொடெக்ட் ஒன் செல்ஃப் ஃப்ரம் டிஃபிகல்ட்டி, அதாவது டிஃபிகல்ட்டியில் இருக்கிறவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது. லைக் மேக் போத் எய்ம்ஸ் மீட்னு சொல்லும் போது ஒருத்தவங்களுடைய எக்ஸ்பென்ஸை வந்து அவங்களோட இன்கம் வச்சு மேனேஜ் பண்ணுறது. நெக்ஸ்ட் அபோல்ட் அவுட் ஆஃப் அ கிளியர் ஸ்கைனா என்னது, அ சடன் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் ஆர் நியூஸ். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் அல்லது நியூஸை தான் என்னன்னு சொல்கிறோம், bolt out of a clear sky. Go to grave na to exit the world. அதாவது போ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹாஷா கோவத்தில் சொல்லும் போது கோ டு கிரேவ் அப்படின்ற வேர்டை நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதுக்கான மீனிங் இதுதான். நெக்ஸ்ட் ஹாவ் தி விப் ஹேண்டுன்னும் போது டு பி த மோஸ்ட் பவர்ஃபுல். அண்டர் அ கிளவுடுன்னும் போது இவங்களோட கண்ட்ரோலில் இருக்காங்க, இவங்களோட அண்டர் கான்ஷியஸில் இவங்க இருக்காங்க, லைக் அப்படி சொல்லும் போது இது அண்டர் அ கிளவுடுன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஃபார் த டஸ்ட் டு செட்டில். வெயிட் ஃபார் த டஸ்ட் டு செட்டில் அப்படின்னா டு வெயிட் ஃபார் அ சிச்சுவேஷன் டு பிகம் கிளியர் ஆர் சர்டன். டு வெயிட் ஃபார் அ சிச்சுவேஷன் டு பிகம் கிளியர் ஆர் சர்டன். லைக் ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம கரெக்டான ஒரு சுச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணுறது. லைக் எல்லா நேரத்துலையுமே எல்லாமே செஞ்சிட முடியாது, அதுக்கான கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அது சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க, வெயிட் ஃபார் த டஸ்ட் டு செட்டில். இதோட மீனிங் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கெட் ஆர் ஹாவ் ஆல் யுவர் டக்ஸ் இன் அ ரோ. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டு ஹாவ் மேட் ஆல் தி ப்ரிப்ரேஷன்ஸ் நீடட் டு டூ சம்திங் ஆர் டு பி வெல் ஆர்கனைஸ்டு. இப்போ ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா எல்லாமே வந்து வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கும். லைக் இதுக்கப்புறம் இதை செய்யணும், இதுக்கப்புறம் இதை செய்யணும் அப்படின்ற ஒரு டு டூ லிஸ்ட்டோடு நம்ம செய்யும் போது அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கலாம். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டு ஹாவ் மேட் ஆல் தி ப்ரிப்ரேஷன்ஸ் நீடட். நம்மளுக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் நீடோ அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, அதாவது டு டூ சம்திங், ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன விஷயம் தேவைப்படுதோ அது எல்லாமே வெல் ஆர்கனைஸ்டாக பண்ணி முடிச்சுட்டா அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, ஹாவ் ஆல் யுவர் டக்ஸ் இன் அ ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன, ஃபெச் அண்ட் கேரி.
டு டூ அ லாட் ஆஃப் லிட்டில் ஜாப்ஸ் ஃபார் சம்படி ஆஸ் இஃப் யூ வேர் தேர் சர்வெண்ட். அதாவது இப்போ ஒருத்தவங்க நம்ம சர்வெண்ட்டுன்னு கிடையாது, இப்போ ஒருத்தவங்க நீடியா இருக்காங்கன்னும் போது நம்மளால அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் முடியுமோ ஒருத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப்பை செய்யறது, பார்த்து பார்த்து செய்யறதுன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஹெல்ப்பை செய்யறது தான் என்னன்னு சொல்றோம், ஃபெச் அண்ட் கேரி. இது எதுக்குன்னா ஃபார் சம்படி, ஒருத்தவங்களுக்காக நம்ம செய்யற ஒரு ஹெல்ப்பா இருக்கட்டும், இது எது வேணா இருக்கட்டும். ஓகே, இதுக்கு என்ன சொல்றாங்க, டு டூ அ லாட் ஆஃப் லிட்டில் ஜாப்ஸ் ஃபார் சம்படி ஆஸ் இஃப் யூ வேர் தேர் சர்வெண்ட். அதாவது நம்ம சர்வெண்டா இருந்து செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. சர்வெண்டா மட்டும் கிடையாது, நம்ம வேற எதுக்கு வேணா ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்ன சொல்றாங்க, ஃபெச் அண்ட் கேரி. நெக்ஸ்ட் என்ன, டூ தி மேத். டூ தி மேத்னா என்ன, டு திங்க் கேர்ஃபுல்லி அபவுட் சம்திங் பிஃபோர் டூயிங் இட் ஸோ தட் யூ நோ ஆல் த ரெலவெண்ட் ஃபேக்டர் ஆர் ஃபிகர்ஸ். அதாவது இப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இது வந்து கரெக்டா இருக்குமா, இது இப்படி செஞ்சா இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அதை நம்ம கேர்ஃபுல்லா திங்க் பண்ணணும். அப்படி திங்க் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இது வந்து இது செஞ்சா என்னென்னலாம் நடக்கும் அப்படிலாம் திங்க் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கேர்ஃபுல்லா திங்க் பண்றோம் பாருங்க, அதுதான் என்ன சொல்றாங்க, டூ தி மேத் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து லைக் ஒரு எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, லைக் இப்போ மலை ஏறுறாங்க அப்படிலாம் சொல்லும் போது இந்தந்த விஷயம் தேவை. இப்போ நம்ம வந்து ஹையரா போகிறோம் அப்படின்னும் போது ஆக்சிஜன் தேவைப்படாது. அப்ப என்ன பண்ணும், இப்போ ஹையரா போறோமா அப்ப நமக்கு ஆக்சிஜன் தேவைப்படுமா, அப்ப என்ன பண்ணலாம், இதெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவை, இது வந்து நம்ம இது எடுத்துட்டு போலன்னா என்ன நடக்கும், இப்படி எல்லாம் திங்க் பண்ணி அந்த விஷயத்த வெல் ஆர்கனைஸ்ட் பண்றதுக்கு பேர் தான் என்னது, டூ தி மேத் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ரவுண்ட் த கார்னர் அப்படின்னா என்னன்னா, வெரி நியர். அதாவது இப்போ லைக் இப்போ ஒரு லொகேஷன் அனுப்புறாங்க, நீங்க எங்க இருக்கீங்க, இதோ இந்த ஷாப் கிட்ட, இந்த ஷாப்னா இதோ இந்த ஷாப் கிட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ரவுண்ட் த கார்னர் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் என்ன சொல்றாங்க, ரவுண்ட் த கார்னர்னா வெரி நியர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஐசிங் ஆன் தி கேக். ஐசிங் ஆன் த கேக் மீன்ஸ் சம்திங் எக்ஸ்ட்ரா அண்ட் நாட் எசென்ஷியல் பட் இஸ் ஆடட் டு மேக் இட் ஈவன் பெட்டர். அதாவது ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம், அதாவது அது நம்மளுக்கு எசென்ஷியல் கிடையாது, இது வந்து நம்ம செஞ்சு ஆகணும்ன்ற எசென்ஷியல் கிடையாது, பட் நம்ம அதை செஞ்சா அது ஈவன் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் என்ன சொல்றோம், தி ஐசிங் ஆன் தி கேக் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்னன்னா, பிரேக் தி ஐஸ். பிரேக் தி ஐஸ்னா என்ன, டு மேக் பீப்புள் மோர் ரிலாக்ஸ்ட் எஸ்பெஷலி அட் த பிகினிங் ஆஃப் த மீட்டிங். லைக் இப்போ ஒரு இன்டர்வியூ இருக்கலாம், இல்லை ஒரு மீட்டிங் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்போம், ரொம்ப நர்வஸாக இருப்போம். அப்படி இருக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த மீட்டிங்க்கு நம்ம ரெடி ஆகணும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, டு மேக் பீப்புள் மோர் ரிலாக்ஸ்டு எஸ்பெஷலி அட் தி பிகினிங் ஆஃப் த மீட்டிங். இப்போ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் எக்ஸசைசஸ் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, தி கான்ஃபரன்ஸ் ரூம் வாஸ் சைலண்ட், so packed. The chairman introduced an interactive session. 2. இங்க என்ன சொல்றாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்கு, ரொம்ப சைலண்டா இருக்கு, இந்த சேர்மேன் வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு, ஒரு இன்டராக்டிவ் செஷனா இருக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணிக்கிறாரு, தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அப்ப என்ன பண்ணணும், அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும், ஒரு செஷன் அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னும் போது ஒரு பயம் இருக்கும், அதை வந்து அவங்க என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன வரும், பிரேக் தி ஐஸ். இப்போ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நம்ம பார்த்த இடியம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள்ஸாக நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாமே வந்து ஈவன் பெட்டராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன, அவர் ஹெட்மிஸ்ட்ரஸ் நாட் ஒன்லி ப்ராமிஸ்ட் அஸ் டு டேக் அஸ் ஃபார் அன் எக்ஸ்கர்ஷன் பட் ஆல்சோ அனௌன்ஸ்டு தட் ஆன் ரிட்டர்ன் வி வுட் கெட் அ ஹாலிடே. இட் வாஸ் லைக், என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க ஹெட் மாஸ்டர்ஸ் வந்து அவங்கள வெறும் எக்ஸ்கர்ஷனுக்கு மட்டும் கூட்டிட்டு போறேன்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணல, அவங்க ரிட்டர்ன் ஆகும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹாலிடே கொடுக்குறேன் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம பார்த்த ஒரு இடியமோடைய இதுதான் இது. இப்போ இவங்க எக்ஸ்கர்ஷன் கூட்டிட்டு போறதே ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸான ஒரு விஷயம். அதுல அவங்க வந்து ஹாலிடே கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு எசென்ஷியலான விஷயம் கிடையவே கிடையாது. ஆனா அவங்க என்ன கொடுக்குறாங்க, நம்மளுக்கு ஒரு ஹாலிடே கொடுக்குறாங்க. அப்ப இது நம்மளுக்கு எப்படி இருக்கு, தி ஐசிங் ஆன் தி கேக். தி ஐசிங் ஆன் தி கேக். இப்போ புரிஞ்சிருக்கும், அவங்க வந்து எக்ஸ்கர்ஷன் கூட்டிட்டு போறாங்க, நம்மளுக்கு லீவ் விடணுன்ற ஒரு எசென்ஷியல் அந்த இடத்துல கிடையவே கிடையாது, ஆனாலும் அவங்க லீவ் விடுறாங்க. அது எப்படி இருக்கு, நம்மளுக்கு ஒரு ஈவன் மோர் பெட்டரா ஒரு நிறைய ஹாப்பினஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் என்ன நம்ம சொல்றோம், தி ஐசிங் ஆன் தி கேக் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்னன்னா, இங்க தி ஷெர்பாஸ் ஆர் cheerful gallant men who dash tins oxygen food etc for climbers during their ascent of the
சம்மேட் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஷேப்பர்ஸ் அப்படின்றவங்க வந்து என்ன பண்றாங்க, லைக் இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு போறவங்க கிளைம்பர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. லைக் ஆக்சிஜன், ஃபுட்டு இது எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்றாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. ஃபார் சம்படி, அதாவது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஃபெச் அண்ட் கேரி பார்த்தோமா. ஃபார் சம்படி இதுல இருந்து நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ எதுக்கு இது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர், ஃபெச் அண்ட் கேரி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, the team dash carefully so as to reach the summit successfully. அந்த டீம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு விஷயத்த செய்யறாங்க. எதுக்குன்னா, அவங்க சம்மிட்டை வந்து சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்றதுக்கு. அதாவது அவங்க கேர்ஃபுல்லா ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னும் போது என்ன வரும், டு திங்க் கேர்ஃபுல்லி அபவுட் சம்திங் பிஃபோர் டூயிங் இட் சொன்னோமா. அப்ப அதுக்கு என்ன ஆன்சர் வரும், டூ தி மேத். டூ தி மேத்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, when they had to climb through deep new snow the party sometimes had to. அதாவது இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ அவங்க வந்து ஹையரா போறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு நியூ ஸ்னோஸ் எல்லாமே வரலாம். அப்படி நியூ ஸ்னோஸ் வரும்போது அவங்க என்ன பண்ணணும், சம்டைம்ஸ் தே ஹேட் டு செட்டில் இல்லையா, அவங்க அந்த ஒரு இடத்துல வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனா இட் வில் பி பெட்டர். ஸோ வெயிட் ஃபார் தி டஸ்ட் டு செட்டில். இது என்னது, டு வெயிட் ஃபார் அ சுச்சுவேஷன் டு பிகம் கிளியர் ஆர் சர்டைன். இவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஈவன் மோர் பெட்டராக சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால என்ன சொல்றாங்க, இதுக்கு ஆன்சர் என்ன வரும், வெயிட் ஃபார் தி டஸ்ட் டு செட்டில். வெயிட் ஃபார் தி டஸ்ட் டு செட்டில். ஓகே, நெக்ஸ்ட், each member of the team had all their, each member of the team have all their, have all your ducks in a row. அதாவது அந்த டீம்ல இருக்க ஒரு ஒரு மெம்பர்ஸும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்ற அந்த டு டூ லிஸ்ட், அதாவது வெல் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லணும், have all your ducks in a row. have all your ducks in a row. Next, we could not believe that with a few more weeks of the ice eggs in the firm snow, we were ice. இதுக்கு என்ன வரும் அப்படின்னா, fetch and carry. அதாவது இங்க சின்ன சின்ன லிட்டில் ஜாப்ஸை வந்து அவங்க செஞ்சுக்கணும். ஸோ we could not believe that with a few more weeks of the ice eggs in the firm snow, we were. என்ன இவங்க எப்படி இருக்காங்க, fetch and carry-ஆ இருந்திருக்காங்க. அவங்க டாப்ல இருக்கும் போது fetch and carry. ஓகே, இப்போ உங்களுக்கு இடியம்ஸ் என்ன அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு கான்செப்ட் தெளிவா தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு இதுல இருக்கிற இப்போ நம்ம சொன்ன மீனிங்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு கவர் பண்ணி எந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாலுமே அதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணக்கூடியவங்களா நம்ம ஆகணும். அப்ப இதுல இருக்கிறது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.